ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஆனியன் பக்கோடா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா உதுத்து விட்டுக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, நல்லா தனித்தனியாக வர மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் நான் இடித்து வச்சுருக்கேன். அரைக்கலை, அப்படியே ஒன்று பாதியமாக நான் இடித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், ரா சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதில் இருக்க வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து உப்பு எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ பிசையும் போதே நல்ல வாசம் வரும். சரிங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 300 கிராம் வெங்காயத்துக்கு 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். சரிங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உதிரி உதிராக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா, நான் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செகண்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ மீதி இருக்க மாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் எடுத்த மாவு ஃபுல்லத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு கையளவுக்கு எண்ணெய் போட்டு அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிருங்க. பத்தலை நம்ம ஒரு கை தண்ணீர் ரொம்ப போடாதீங்க, அப்படியே தெளித்த மாதிரி பிசைங்க. சரிங்களா, ஏன்னா மாவு ரொம்ப தெரியுது அப்படின்னாக்கா கொஞ்சம் தெளித்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் உதிரி உதிராக பிசைஞ்சு வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் விட்டு கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக தேவையான கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் அதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா,
ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு சுத்தமான கடலெண்ணெய், சரிங்களா, கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சரிங்களா. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசு பெருசாக போடாமல் கையால் நம்மளே கிள்ளி போடுறோம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்குங்க. எண்ணெய் தொட்டுக்கிட்டு கையால் நம்மளே பிச்சு பிச்சு போட்ட மாதிரி பிச்சு பிச்சு போடுங்க, சரிங்களா. நான் எப்படி போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா? பிச்சு பிச்சு அப்படியே கையாலேயே கொஞ்சம் பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே போடுங்க, ஒன்றாகாது. நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம கரண்டி வச்சு அதை பரட்டி விடலாம், சரிங்களா. பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை குறைச்சிடலாம். ஸ்டவ்வை குறைச்சிட்டு இதுக்கப்புறம் சிம்மில் வேகட்டும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வேகும். நல்லா மொறு மொறுன்னு வரணும்னாக்கா அதை இது மாதிரி வந்துட்டு ஸ்டவ்வை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வேக விடுங்க. உள்ளே ஃபுல்லாக நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இல்லாட்டா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. பார்த்திங்களா, 4 கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 4 கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதை போட்டு ஒரு 2 கிண்டி கிண்டி நம்ம அள்ளிடலாம், சரிங்களா. ஒரு நல்ல கலர் வந்துருச்சு பார்த்திங்களா. ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவே இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும், சரிங்களா. அதனால் கரெக்டான ஒரு கோல்டன் ப்ரௌனில் எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம், சரிங்களா. இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும். இதை விட ரொம்ப ப்ரௌன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போக கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். சுவையான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.